அனைவருக்கும் வணக்கம். நீட் இது நீட்டா இல்லை சீட்டானே தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ முறைகேடுகள், அவ்வளோ இர்ரெகுலாரிட்டிஸ், அவ்வளோ பிரச்சனை. நீட் யூஜியில் முதல்ல எந்த ஒரே சென்டர்லேருந்து 67 பேர் எப்படா வந்து 720 அவுட் ஆஃப் 720 எடுத்தான்னு கேட்டால் பதில் இல்லை. எந்த முறைகேடும் எடுக்கலன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு மூச்சை போட்டு சண்டை போட்டாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு எல்லா இன்டர்வியூஸ்லேயும் வந்து மூச்சை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, சென்ட்ரலுக்கு மத்திய அரசும் அவங்க கூட சேர்ந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நீட்டுக்கு எதிரான முழக்கங்கள் வெறும் சவுத் இந்தியாவிலேருந்து மட்டும்தான் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி எங்கே இவங்க வந்து முறைகேடு பண்ணாங்களோ, பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களிலிருந்தே மாணவர்கள் வெகுண்டெழுந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதனால் வந்து மிகப்பெரிய அழுத்தத்திற்கு உள்ளான மத்திய அரசு. ஏன்னா முன்னாடி இவங்க வந்து தனி மெஜாரிட்டியில் இல்லை, அதனால் வந்து நாங்கள் வைக்கிறது தான் சட்டம்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் இதற்கான ஒரு விசாரணைக்கு ஆணையிடுறாங்க. அப்போ உள்ளே நடந்து ஃப்ராடுத்தனெல்லாம் உள்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி, அப்புறம் அது உடந்தையாக இருந்த குற்றவாளிகள்னு சொல்லி ஒரு சில பேர் இவங்க கைது பண்ணாங்க. அதோடு சேர்ந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட டைரக்டர் ஜெனரலாக இருந்த அவர் பேர் என்ன, சுபோத்குமார் சிங்கையும் மாற்றிட்டு அவருக்கு கீழே இருந்த அந்த ஏடிஜியாக இருந்தவரை தூக்கி, அவர் பேர் பிரதீப் சிங் கரோலா, அவரை வந்து அந்த பதவிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 17 பேரை மட்டும் தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க, டிபார் பண்ணியிருக்காங்க. ஒரு 17 மெம்பர்ஸ் மட்டும் டிபார் பண்ணியிருக்காங்க. அவங்க இனிமேல் வந்து நீட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது எங்கேருந்து 67 பேர் எப்படா வந்தாங்க கேட்டால், இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இது நடந்திருக்கு. ஒப்புக்கு சாப்பா இப்போதைக்கு 17 பேரை மட்டும் நாங்கள் வந்து டிபார் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதல்ல ஏற்புடைய ஒன்றாக இல்லை. இதற்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீட் யூஜி நீட் பிஜி நேற்று நடக்குது. அது பார்த்தீங்கன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அவங்க நடத்துகிறாங்க, என்பிஇ அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸாம், இதோட நேற்றோட அந்த எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஏன்னா மொத்தமாகவே வந்து ஒரு 2 லட்சம் பேர் எழுதுறாங்க, 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் எழுதுறாங்க. 52,000 சீட்ஸ் வந்து இந்தியா முழுக்க 52,000 பிஜி சீட்ஸ் இருக்குது. இங்கே ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்நாட்டில் இருக்காது. அவங்க எங்கேயோ ஜெய்ப்பூர்லையோ, மகாராஷ்டிராலையோ, கேரளாலையோ, ஆந்திராலையோ இந்த மாதிரி தான் வந்து சென்டர்ஸ் போடுவாங்க. பல பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஜி முடிச்சுட்டு, எம்பிபிஎஸ் மாதிரி யூஜி கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது மெடிக்கலில் ஒர்க் பண்ணி, ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கே அசிஸ்டண்டாக இருப்பாங்க, இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஏதாவது இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவர்கள் வந்து முழுக்க வேலைக்கே போகாமல் உட்காந்து முழு நேரம் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வேலைக்கு போனவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டோ இல்லை வேலையில் வந்து ஒரு நீண்ட நாள் விடுப்பு எடுத்துட்டோ உட்காந்து படிச்சுட்டு ரொம்ப சாதாரணமாக வந்து நீட் யூஜி மாதிரிலாம் இருக்காது. நீட் பிஜி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். கிட்டத்தட்ட 20 சப்ஜெக்ட் அவங்க படித்தாகணும், 20 சப்ஜெக்ட் படித்தாகணும். ஸோ 200 மைனஸ் மார்க்ஸ் உள்ள கொஷின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். அவ்வளோ தூரம் ரொம்ப கடினமான ஒரு எக்ஸாமு. இதற்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ப்ரிப்பேர் ஆகி, பல பேர் என்னென்னா சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டாங்க, சோஷியல் மீடியாவில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியா இருக்க மாட்டாங்க. ஸோ 10 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் நடக்கிறது, 10 மணி நேரத்துக்கு முன்னாடி நேற்று எக்ஸாமு, முந்தா நாள் நைட்டு தான் வந்து எக்ஸாம் கேன்சல்டு, போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது 3வது முறையாக அந்த எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் நெட் எக்ஸாம் 3 எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு தேர்வையும் சரியாக நடத்துவதற்கு லாய்க்கற்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ், இந்த என்பிஆர் இருக்கட்டும், என்டிஏவாக இருக்கட்டும், இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பொருட்செலவு பண்ணி இந்த இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. இதனால் மாணவர்கள் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவங்களோட இழப்பு என்ன, பல மாணவர்களுடைய குமுறலை கேட்குறப்போ மனசு அப்படியே வெடித்து செதறுது. நான் வேலையில் இருந்தேன், 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே போய் முதல் நாள் நைட்டே தங்கிட்டேன், அடுத்த நாள் காலையில் நான் சென்டருக்கே போயிட்டேன். ஏன்னா நான் சோஷியல் மீடியாவில் இல்லை, நான் சென்டருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது எக்ஸாம் நேற்றே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் பல பேர் அழுறாங்க. பல பேர் சென்டர்லேயே விழுந்து பிறண்டு அழுதெல்லாம் பார்க்குறோம். அவ்வளோ வந்து மோசமான ஒரு வேலையை வந்து எங்களுக்கு இப்போ கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் நேற்று வந்து என்டிஏ என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய வெப்சைட் ஹேக் ஆகலை, இது மனிதர்கள் பண்ண ஒரு மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக சொல்லியிருக்கிறது. ஒருவேளை இவங்க வந்து இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக மறுதளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. 0.01% வந்து இதில் வந்து தவறு நடந்திருப்பது தெரிந்தாலும் மத்திய அரசு உடனடியாக அதிகப்படியான கவனம் செலுத்தி அதை கண்டுபிடித்து குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும். எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ரீகண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணையை பிறப்பித்ததன் அடிப்படையில் தான் இவங்க வந்து இது வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு தான் இதுவரை ஆன இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அந்த விசாரணைலாம் நடந்து இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் தரப்பில் இருந்தெல்லாம் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாகவும் மக்கள் போராட்டத்தின் காரணமாகவும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தனி கமிட்டி, ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் தலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரோவுடைய முன்னாள் சேர்மனாக இருந்த ராதாகிருஷ்ணன், திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் ஒரு டீம் அமைச்சு அவங்க வந்து இன்னும்
2 வீக்ஸ்க்குள்ளே 2 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழுவை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இந்த குழுவாவது நேர்மையாக செயல்பட்டு இதில் நடந்த உண்மையான பிரச்சனைகளை அம்பலப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். நாங்கள் ஏன் தமிழகம் ஆரம்பத்திலிருந்தே இது போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் எதிராக இருக்குது அப்படின்னா, இங்கே பார், தமிழக மாணவர்களால் கிராக் பண்ண எழுத முடியாத எக்ஸாம்ஸே கிடையாது. இதோ எக்ஸாம் எழுதிட்டே வந்தீங்க, இன்றைக்கி வரைக்கும் தமிழக மாணவர்கள் தான் முதலில் இருக்கிறார்கள், எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து ஏன் அம்பானி, டாடா போன்றவர்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் எல்லாம் தமிழர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வி கூட, ஏன்னா தமிழர்கள் எப்பொழுதும் புத்திசாலிகள், ரொம்ப நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு பதிலை கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எந்த எக்ஸாம் வச்சாச்சும் நாங்கள் முதல்ல ஒரு நேர்மையாக நடந்தால் எங்களை பீட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயும் ஆள் கிடையாது. எங்கள் மாணவர்கள் அவ்வளோ அறிவுபூர்வமானவர்கள், நாங்கள் தகுதியோடு இருக்கிறோம். நாங்கள் எக்ஸாம் வேணான்னாலும் வந்து ரொம்ப சாலிடாக எதிர்ப்போம், வேணும்னாலும் அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்கள் மாணவர்கள் நாங்கள் தயார்படுத்துவோம். எங்கள் மாணவர்கள் இன்றைக்கி நீட் எக்ஸாம்ஸ் வந்து சர்வசாதாரணமாக எழுதி கிளியர் பண்ணுற அளவுக்கு திறமைக்கவர்களாக அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வளர்ந்து விட்டார்கள். எஃப்ஐஆர் எதுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க? இப்போ 2024 நடந்த முறைகேடு சம்பந்தமாக விசாரிக்கிறது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சிபிஐ வந்து வழக்கு விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இப்போ இது இந்த முறை கண்டுபிடிச்சிட்டோம் தெரியுது, இது எத்தனை வருஷமாக இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியல. அதனால் இதுக்கு முன்னாடி நடந்த ஏதாவது இது மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கிறதா, அந்த முறைகேடுகள் மூலமாக மாணவர்கள் யாரும் தேர்வு எழுதி அவங்க பாஸ் பண்ணி மேலே வந்திருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒழுங்கான விசாரணை நடத்தப்பட்டு ஒருவேளை அது கண்டுபிடிக்கப்பட்டால் இது படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்திய மக்களின் சார்பாக நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.